மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. பாடல் 4. முதல் 2 வரிகளில் அவர் சொன்னது, என் அம்மாவை யார் யாரெல்லாம் வந்து வணங்குகிறார்கள், எப்படி வணங்குகிறார்கள், அவர்கள் வணங்கும் பொழுது அன்னை எப்படி தன் அடியார் பெருமக்களுக்கு காட்சி கொடுக்கிறார் என்று அந்த பாடல் வரிகளிலே சொல்லி இருக்கார். இந்த தேவர்கள், மனிதர்கள், முனிவர்கள் எல்லாரும் திருக்கடையூரில் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய பராசக்தியை எப்படி வணங்குகிறார்களாம்? தலையை தரையில் வைத்து வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே. அப்படி தரையில் தலை படும்படியாக விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்கள் என்று ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல கொடுத்துட்டு, அடுத்த 2 வரிகளில் என்னுடைய அப்பா, என்னுடைய தந்தை, அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய அடையாளங்கள் என்ன என்று சொல்கிறார். அடையாளங்களை சொல்லி இப்படியாகப்பட்ட சின்னங்களை கொண்டு விளங்குபவர். அன்னை பராசக்திக்கு தோற்றத்தை காட்டும் பொழுது பலவிதமான தோற்றங்கள், 4 திருக்கரங்களுடன் காட்சி கொடுப்பார். பத்ம பீடத்திலோ, தாமரை பீடத்திலோ, நின்ற திருக்கோலத்திலோ, அமர்ந்த திருக்கோலத்திலோ, இப்படி பத்மாசனத்திலோ எப்படி வேண்டுமானாலும் பராசக்தி எந்த விதமான ரூபத்திலும் எந்த விதமான தோற்றத்திலும் காட்சி கொடுப்பார். வலது இடது மேல் கீழ் திருக்கரங்கள் 4. இவை 4 வலது மேல்கரம், இடது கீழ்கரம், வலது கீழ்கரம், வலது மேல்கரத்திலும் அபயஹஸ்தங்கள் காட்டியும், பாச அங்குசத்தை காட்டாமல் அபயஹஸ்தங்களை காட்டி, கீழிரு திருக்கரங்களில் மலர்கணைகளோ கரும்பு வில்லையும் காட்டி, இப்படி பலவிதமான அடையாளங்களை அன்னைக்கு உண்டு. ஆனாலும் அவர் இந்த பாடலில் சொல்லவில்லை. மாறாக எம்பெருமானுடைய அடையாளங்களை சுட்டி காண்பித்து சொல்கிறார் என்றால், அப்பாவினுடைய அடையாளங்கள் இவை இவை என்று முன்னதாக அவர் சொல்லிவிடுகிறார். அப்பர் பெருமான் ஒரு கட்டத்திலே இந்த சமண சமயமும் சைவத்தை தழைக்க விடாமல் செய்த காலகட்டத்திலே இந்த சமணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மன்னனிடம் போய் முறையிட்டார்கள். இந்த சைவத்திற்காக பாடப்படக்கூடிய திருநாவுக்கரசர் சமணத்தில் சேர்ந்து அதிலிருந்து இறைவனால் வலிய ஆட்கொண்டது நம்ம எல்லோரும் தெரிந்ததுதான். அவரே இந்த சைவ சமயத்தை தழைக்க செய்யும் வேலையை செய்யும் பொழுது இந்த சமணர்கள் தடுத்தார்கள். ஆனால் அந்த சமண சமயத்திலே வென்றவர் அப்பர் பெருமான். அப்படி இருக்கக்கூடியவனை, சமணத்திலும் கற்றுக்கொண்டு தேறியவனை, சைவத்திலும் தழைத்திருக்கக்கூடியவனை வாழ விடக்கூடாது என்று, இவன் நமக்கு தீங்கு விளைவிப்பான் என்று எண்ணிய சமணர்கள் அவர்களை, அந்த அப்பர் பெருமானை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். இதற்கு மன்னனையும் ஒரு காரணகர்த்தாவாக பயன்படுத்தி கொண்டு மன்னரிடம் தேவையில்லாத செய்திகளையும் அவர் செய்யாத செயல்களையும் சொல்லி அப்பர் பெருமானை வருத்தத்திற்கு ஆளாக்கினார்கள், சோதனைக்கு உட்படுத்தினார்கள். அப்படி மன்னனிடம் எடுத்து சொல்லி, அவனை வாழவிட்டால் உங்களுக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் கேடு விளைவிக்கும் என்றெல்லாம் அவரை பற்றி தவறாக சொல்லி அவரை பழி தீர்த்தார்கள். அது மட்டுமல்லாது மிக கொடிய விஷமான நஞ்சினை பாலில் கலந்து பால் சோறாக அவரிடம் கொடுத்தார்கள். அந்த பால் அன்னத்தை வாங்கி இதுவும் நஞ்சும் அமுதமாகும் என்று சொல்லி, ஆலகால விஷத்தை உண்ட எம்பெருமான் இந்த விஷத்தையும் போக்குவார் என்று சொல்லி அதை சாப்பிட்டார். அதன்படியே ஆலகால நீலகண்டனாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரன் அவரை காப்பாற்றினார். இந்த கட்டத்திலும் அப்பர் பெருமான் தேறி வந்துவிட்டார். இவரை இப்படியே விடக்கூடாது என்று மத யானைகளை விட்டு ஏவினார்கள். மத யானையை கட்டவிழ்த்து விட்டு
திருநாவுக்கரசரை கொல்வதற்காக முயற்சி செய்தார்கள். திருவதிகை வீரட்டானம் சொல்லக்கூடிய புராண செய்தி. திருவதிகை நாயகி உடனமர் வீரட்டானேஸ்வரர் அஷ்டவீராட்டன ஸ்தலங்களில் ஒன்று. சிவபெருமான் செய்த வீரதீர செயல்களில் ஒன்றான ஸ்தலமாக போற்றக்கூடிய திரு அதிகை ஸ்தலத்திலே நடைபெற்ற வரலாறு. அந்த மத யானைகளை விட்டு ஏவிய பொழுது அப்பர் பெருமான், திருநாவுக்கரச பெருமான் எம்பெருமானை நினைத்து பாடுகிறார். அவர் எம்பெருமானுக்கு என்னென்ன அடையாளங்கள் அபிராமிப்பட்டர் சொன்னது போல சில அடையாளங்களை சொல்கிறார். அந்த பதிகத்தை பாடிய உடனே சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் பலாய் அரவம் தின்னென் கெடில புனலும் உடையார் ஒருவர் தாம் நாம் அஞ்சுவது யாதொன்றில்லை அஞ்சு வருவதும் இல்லை என்று எம்பெருமான் சுடுகாட்டு சாம்பலை தரித்தவர், புலித்தோலை உடுத்தி இருக்கவர், பவள நிறமாக காட்சி கொடுக்கக்கூடியவர், அடியார்களுக்கு எளிமையாக காட்சி கொடுக்கக்கூடியவர், இப்படி இந்த அனல் புனல் வாதத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் பொழுது நான் எதற்கு அஞ்சுவேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன். சுண்ணவென் சந்தனச் சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அரவம் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தாம் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடினார். பாடி இந்த பதிகத்தை பாடி முடித்தவுடனே திருநாவுக்கரச பெருமானை, அந்த மத யானை, அவ்வளவு வேகமாக வந்த மத யானை அவரை 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு திரும்பியது என்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. அப்படி இறைவனை அடையாளம் காட்டி வணங்குகிறார் அபிராமிப்பட்டர். எந்த ஒரு துன்பத்திலும் இறைவனை பற்றி பாடும் பொழுது, அவருடைய அடையாளங்களை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுது எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அது தீரும் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அபிராமிப்பட்டரும் இந்த பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. இந்த புந்தியில், என்னுடைய சிந்தனையில் ஒரு நாழிகை கூட மாறாமல் எந்த நேரமும் அப்பா அம்மா நீங்கள் இருவரும் என் சிந்தனையில் நீக்கமர நிலைத்து இருக்க எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டார். பனிதரும் திங்களும் பாம்பும். நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்தை பார்க்கும் பொழுது, பகீரதன் ஆகாயத்திலிருந்து கங்கையை வரவழைக்கும் பொழுது எம்பெருமான் முன் வந்து உன்னுடைய வேகத்தை நான் தாங்கிக் கொள்வேன் என்று கங்கையினுடைய ஆணவத்தை அடக்கி மிக வேகமாக ஆகாயத்திலிருந்து வெளிவந்த கங்கையை தன்னுடைய பிரிசடையில் தாங்கினார். அந்த வேகத்தின் தாக்கத்தில் இந்த பிரிசடை எம்பெருமானுடைய அந்த கொன்றை வார்சடை என்று சொல்லக்கூடிய அந்த சடை பிரிந்து அந்த வேகத்திலே அங்குமிங்குமாக அது சிதறிப்போன நிலையிலே ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த திங்கள், பனிதரும் திங்கள், அந்த நிலா சந்திரன் ஒரு ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தலையில் இருக்கக்கூடிய பாம்பு ஒரு முனையில் தொங்குகிறது. இப்படி கங்கையும் இந்த பாம்பும் இவையெல்லாம் தலையில் தரித்து நடனமாடக்கூடிய ஈஸ்வரனை பார்க்கக்கூடிய காட்சியை இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி கங்கையும் பாம்பும் அக்னி ஜுவாலையுடன் ஆடும் பொழுது, அந்த சடையுடன் அந்த பிரி சடை விரிந்து ஆடும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சந்திரன் இவை எல்லாம் சிதறிய நிலையிலே காணப்படுகிறதா. அப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்ட எம்பெருமான் அந்த நடராஜரும் சிவகாமியாக உமையம்மை நீயும் என் அம்மா என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீயும் என்னுடைய சிந்தனையில் நிலைத்து நீக்கமர இருக்க வேண்டும் என்று கேட்டார். எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும், இந்த நெஞ்சத்தில் இருக்க வேண்டும். அப்போ இந்த நெஞ்சம் பலவிதமான குப்பைகளை போட்டு அழுக்காக இருக்கின்றது.
அகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்றுவதற்கு எனக்கு முடியும், ஆனால் அதற்கு கருவியாக நீ இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? என்னுடைய மனக்குப்பைகளை எல்லாம் நீயே உள் சென்று களைந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தி கொண்டு அதில் நீ அமர வேண்டும். என்னால் புறவெளியில் இருக்கக்கூடிய சுத்தங்களை நான் செய்து விடுவேன், ஆனால் என் அகத்தினுள் இருக்கக்கூடிய குப்பைகளை களைவதற்கு என் மனமான அந்த கருவி உன்வசம் இருந்தால் அது எளிமையாக இருக்கும். அப்படி உன்வசம் என் மனம் இருந்தால் இந்த மனம் தூய்மையாகிவிடும். பிறகு என் வசம் நீ வந்து விடுவாய் என்ற நம்பிக்கையை ஊட்டும் வகையில் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே என்று சொல்கிறார். இறைவனும் இறைவியும் ஒருவர் மனதில் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டுமானால் மனமாகிய இந்த இடம் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையாக இருந்தால்தான் தூய வெந்நீர் பூசக்கூடிய இறைவரும் மிக மிக அடியார்களுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியும் ஒரு சேர வந்து நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்மை காப்பாற்றுவார்கள் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம், மிகப்பெரிய துன்பங்கள் நேரிடலாம், மிக ஆபத்தான சூழ்நிலைகள் உருவாகக்கூடலாம். இவையெல்லாம் விதியினுடைய விளையாட்டு. ஆனால் அந்த விதியின் விளையாட்டில் வெற்றியை காணச் செய்வது இறைவன் ஒருவனே என்ற ஒரு தாரக மந்திரத்தை நாம் மனதிலே வைத்து இறை நம்பிக்கையை வளர்த்து இறை சிந்தனையை ஊட்டி என்றும் என் நிலையிலும் என்னுடைய தர்மத்திற்கு மாறாக நான் இருக்க மாட்டேன், என்னுடைய தர்ம சிந்தனையில் இருந்து நான் விலக மாட்டேன், தெய்வ நம்பிக்கையோடும் தெய்வ பலத்தினோடும் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு நகர்வும் இருக்கும் என்ற உறுதியோடு நம் முன்னால் வாழ்ந்த தேவர்கள், ரிஷிகள், மகான்கள், முனிவர்கள், நல்ல நல்ல அடியார்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் வழியிலே நாம் சென்றோமையானால் நமக்கும் எந்த விதமான இன்னல்களும் நேராது என்பது அபிராமி பட்டர் என்ற ஞானி நமக்கு புகட்டிய பாடமாகத்தான் அந்தாதி அமையப்பட்டிருக்கிறது. மிகவும் உன்னதமான அருமையான காவியமாக அம்பாளினுடைய அத்துணை ரகசியங்களும் பொதிந்திருக்கக்கூடியது. சாக்த தத்துவத்தை படிக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ள அடியார் பெருமாக்கள், சாக்த வழிபாட்டிற்கே தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எளிய அடியார்களுக்கெல்லாம் மிக எளிமையாக மிகவும் பிரசித்தி பெற்ற பாடமாக அமையப்பட்டிருக்கக்கூடிய அபிராமி அந்தாதியை படித்து அபிராமி சமயத்தில் சேர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த 4வது பாடல்களை நிறைவு செய்து மீண்டும் 5வது பாடலில் நாம் சந்திப்போம். ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமைந்த பெருமாளே. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.